செட்டிநாட்டு மிளகு பொடி நெய் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 400 கிராம், 200 கிராம் ரா ரைஸ் பச்சரிசி, தேவையான அளவு மோர் மிளகா பச்சை மிளகாயை கழுவி மோரில் போட்டு உப்பு போட்டு காய வச்சுருப்போம். அந்த மிளகாயில் 10 மிளகா விடும். 10 மிளகா விட்டு அரிசி உளுந்தம்பருப்பை நல்லா வெதுப்பணும். பவன் கலரில் சிம்மில் வச்சு வெதுப்பி பச்சரிசியவும் வெதுப்பி சூடுபடுத்தி அதோட இந்த மிளகாயவும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நைஸாக அரைக்கணும். மெஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, வீட்டில் நல்ல சூப்பர் மிக்சியில் அரைக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை மெஷினில் கொடுத்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அரைச்சி சலிச்சு வச்சுட்டா நெய் சாதத்தோட சாப்பிட செட்டிநாட்டு மிளகு பொடி பிரமாதமாக இருக்கும். நாங்கள் மிளகு பொடி இல்லாமல் இருக்க மாட்டோம் செட்டியார்கள். நீங்களும் சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.